சிவகங்கை மாவட்டம் கருக்குடியில் பள்ளி மாணவர்களிடம் அநாகரீகமாக நடந்து கொள்ளும் தலைமை ஆசிரியை பணியிட மாற்ற வலியுறுத்தி நாடக மேடையில் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் பாடம் கற்பித்தனர். இதுகுறித்து பெற்றோரிடம் நமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இந்த கருக்குடி கிராமத்துல ஊராட்சி ஒன்ற தொடக்கப்பள்ளி இருக்கு. இந்த தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கடந்த 3 நாட்களாக வெளியில் அமர்ந்து பெற்றோர்களே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இப்பள்ளியின் மாணவருடைய பெற்றோர் ஸ்டெல்லா மேரி இருக்காங்க. அம்மா வணக்கம். கடந்த 3 நாட்களாக மாணவர்களை வெளியில் அமர்த்தி பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன காரணமா? அவங்க ஒழுங்கான நேரத்துக்கு எங்க தலைமை ஆசிரியர் இங்க ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது. ஏன் வரலைன்னு போய் பேரண்ட்ஸ் கேட்டோம் அப்படின்னா, பிள்ளைய மேல வன்மத்தை காமிச்சு அடிக்கிறது, திட்டுறது, என்னென்ன வார்த்தைகளை பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க. அதனால எங்களுக்கு இந்த டீச்சர் வேணாங்கிறதுனால நாங்க 3 நாளா பிள்ளைகளை வெளியில வச்சு நாங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களோட பிள்ளைய வாழ்வாதாரமும் கல்வி இதுவும் அவங்களுக்கு பாதிக்கப்படுது. அதனால உரிய அதிகாரிகள்கிட்ட சொல்லியும் இன்னும் எங்கள்கிட்ட எதுவும் சொல்ல கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த தலைமை ஆசிரியர் வேண்டாம், நல்ல ஆசிரியரை பண்ணி பிள்ளைகளோட கல்வி தரத்தை உயர்த்தணும்னு நாங்க கேட்டுக்கொள்றோம். இப்ப எத்தனை மாணவர்கள் இந்த பள்ளியில பயின்றுட்டு இருக்காங்க? இந்த பள்ளி எத்தனை ஆண்டுகள் இருக்குது? 8 மாணவர்கள் இதுல பள்ளியில பயின்றுகிட்டு இருக்காங்க. 50 வருஷம் பொன் விழா கூட நாங்க கொண்டாடிட்டோம். 50-55 வருஷம் ஆக போகுது. அதனால நாங்க பொன் விழாக்கு அழைச்சும் கூட அவங்க எங்களை புறக்கணிச்சுட்டாங்க. துணை ஆசிரியரையும் எங்க ஸ்கூலுக்கு வர விடல. பொன் விழா கொண்டாடினதுல ரொம்ப புறக்கணிச்சு வச்சிருக்காங்க எங்களை. இந்த புகார் குறித்து அதிகாரிகள்ட்ட இதை தெரிவிச்சிங்களா? அதிகாரி தரப்புல இருந்து என்ன மாதிரியான தகவல் உங்கள்கிட்ட சொன்னாங்க? அதிகாரிகள்கிட்ட சொன்னதுட்டு ஒரு பிள்ளை மட்டும் வருது, அதனால வச்சு பாடம் நடத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி கொண்டு போனதுக்கு அப்புறம் அதிகாரிகள் என்ன முடிவு சொல்றாங்கிறது தெரியல எங்களுக்கு. மாணவர்கள் நலனின் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக காரைக்குடியிலிருந்து பாலமுருகன்.